குட் ஈவினிங் சொல்லுங்க. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ஆர் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டா இன்ட்ரடக்ஷன் பார்ட் இல்லையா? ஸோ வளிமண்டலம் அப்படிங்கிறது எதனால உருவாக்கப்பட்டது என்ன அப்படிங்கிற அந்த தகவல் மட்டும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது நமக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா தான் இருந்தது. ஸோ ஏர் அப்படிங்கிறது இந்த டைட்டில் ஆஃப் தட் லெசன் இஸ் ஏர். ஸோ ஏர் எப்படி இருக்கும், எப்படி நம்மளை சுத்தி இருக்கு, அதுல என்னென்ன பார்ட்டிக்கல் இருக்கும், என்னென்ன கேசஸ் இருந்தது, அது நமக்கு எவ்வாறு உதவுகிறது, நம்முடைய இந்த எர்த்ல நம்ம உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு காரணி அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்ப பார்க்க போற அடுத்த டாபிக் நம்ம அட்மாஸ்பியர். என்னது? அட்மாஸ்பியர் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் நம்ம பார்க்கிறோம். அட்மாஸ்பியர்ங்கிற டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு தகவல் இவரை பற்றிய தகவல்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ இவர் யாருன்னு தெரியுமா? இவருடைய பேர் என்ன தெரியுமா? சுப்பிரமணிய சிவா. இந்திய போராட்ட தேசிய இந்திய விடுதலைக்காக போராடின ஒரு தலைவர்களுள் முக்கியமான ஒருவர் இந்த சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிறவர். இவர் வந்து அந்த ரெண்டுக்காகவும் மிகவும் அரும்பாடுபட்ட ஒருவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ இவர் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு தேசிய போராட்ட தலைவர்களும் பல ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? சோ அந்த விடுதலை என்பது அவ்வளவு எளிதாக எதுவுமே நமக்கு கிடைக்கல. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒவ்வொரு தலைவர்களும் அவர்களுடைய வரலாறு, சுதந்திர இயக்கம் அப்படிங்கிறதே நான் ஆல்ரெடி சொல்லி தரல, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ரொம்ப குறுகிய காலம் மட்டும்தான் இருந்தது. இவருடைய வாழ்நாள்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 40 வயது மட்டும்தான். 40 வயதிலேயே அவர் வந்து அவருடைய காலம் என்பது முடிந்து விட்டது. ஆனால் அந்த காலத்திற்குள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர் எவ்வளவு போராடினார், எல்லாரோடும் சேர்ந்து அவர் வந்துட்டு சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்கள் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வேறு வேறு வேற ஒரு துறையில் மிகச்சிறந்த ஒரு தலைமை பொறுப்பு அந்த மாதிரி இருக்கும். எழுத்தாளர், பேச்சாளர், கட்டுரையாளர். இவர் மிகச்சிறந்த எழுத்தாளர். நிறைய கதைகள் அப்படிங்கறதெல்லாம் இவர் எழுதியிருக்காங்க. தேசிய நம்முடைய தேசத்திற்காக பாடுபட்ட ஒவ்வொரு பெரிய தலைவர்களுமே நமக்கு வந்துட்டு எவ்வளவு போராடி இருக்காங்க, எத்தனை தடவை வந்து அவங்க சிறைச்சாலை சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் நமக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும். சரி, எவ்வளவு நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம போராடி ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இதுக்கப்புறம் வேண்டாம், இதுல நம்ம வந்துட்டு ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வராது. மீண்டும் மீண்டும் இன்னும் நம்ம இதுல ஏன் நிறைய நம்ம போராடணும், நம்முடைய சுதந்திரத்தை மீட்டே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக வரும். சோ இப்படி நம்ம ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றின தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் எவ்வாறு அதுல வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்க, சோ அவர்களினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது எல்லாம் தான் முதலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த நூற்றாண்டுல? 19ஆம் நூற்றாண்டில் தான் இவருடைய காலம் என்பது. சுப்பிரமணிய சிவா, பாரதியார் இவர்கள்லாம் நெருங்கிய நண்பர்கள். அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒன்றாக இந்த மாதிரி தேசிய நம்ம விடுதலைக்காக பாடுபட்டார்கள் அப்படிங்கிறது தான். எந்த கட்சி நம்ம வந்து தீவிரவாதம், அஹிம்சாவாதம் அப்படின்னு நமக்கு வந்து ரெண்டு இருந்தது. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அஹிம்சாவாதி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப போராட்டத்திற்காக போகாம இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இதே ஒரு சிலர் வந்து கொஞ்சம் இல்ல நம்ம வந்து போராடி வாங்கலாம் அப்படிங்கிற கருத்தோட ஈடுபடுவாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு தகுந்த அந்த ஒரு இயக்கத்துல ஈடுபட்டு அவங்க தேசிய விடுதலைக்காக பாடுபட்டார்கள். சரிங்களா? சோ இப்போ நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே என்னது, நம்முடைய தேசம் எவ்வாறு இருந்தது, அதை எப்படி மீட்டு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல். நாமும் இந்த தேசத்தை என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதே போல வன்முறை இல்லாம அமைதியாக நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறை, நமக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு தலைமுறை, அடுத்த சந்ததிக்கும் என்ன பண்ணணும், நம்ம அந்த இவர்களை பற்றிய தகவல்களையும் நம்ம அவங்களுக்கு சொல்லணும். இப்படி எல்லாம் நம்ம ஆங்கிலேயர்கிட்ட பாடுபட்டு
பாடுபட்டு வாங்கின சுதந்திரம் தான் இது. அடிமைத்தளத்திலிருந்து மீண்டு வந்த சுதந்திரத்தை திருப்பியும் என்ன பண்ணணும், நம்ம சரியான முறையில அதை வழிநடத்தி செல்லணும் அப்படிங்கிறது தான். ஸோ இவர் வந்து அகிம்சாவாதம், மகாத்மா காந்தியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவரோட சேர்ந்து நம்ம வந்து ராஜாஜி, காமராஜர் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவர்களோட இந்த சுப்பிரமணிய சிவா என்பவரும் இந்திய தேசிய போராட்டத்திற்காக பாடுபட்ட முக்கியமான ஒரு தலைவர்களில் இவரும் ஒருவர். இன்னைக்கு பார்க்க போற இந்த தகவல் வந்து அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது. அட்மாஸ்பியர் அப்படின்னா என்னது? ஸோ எர்த் அப்படிங்கிறது என்னது? நமக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்னா என்னது? வளி. வளி அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வளி மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பூமிங்கிறது நமக்கு பல்வேறு வகையான வாயுக்களால் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சோ என்னென்ன வாயுக்கள்லாம் இருக்கு? நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இப்படி பல வகையான வாயுக்களால் சூழப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த வளிமண்டலம். வளிமண்டலத்துல நமக்கு பல்வேறு வகையான வாயுக்களின் ஒரு கலவை அப்படிங்கிறது தான் இருக்கு. சோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் ஆர்கான், இப்படி நிறைய வாயுக்கள் நமக்கு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு. சோ ஒவ்வொரு வாயுக்களும் எந்த சதவிகிதத்துல நம்ம இந்த வளிமண்டலத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அதிகமான சதவீதம் இருப்பது 78% அப்படிங்கிறது தான் நைட்ரஜனுடைய பங்கு. அண்ட் தென் ஆக்சிஜனுடைய பங்கு அப்படின்னு சொன்னா 21%. ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான் நமக்கு உயிர் வாயு இல்லையா? நாம் சுவாசிப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாயு என்பது ஆக்சிஜன் தான். சோ நைட்ரஜன் என்பது 78%, 78%. ஆக்சிஜன் என்பது 21%. மீதி எல்லா வாயுக்களுமே என்ன ஒரு பர்சன்டேஜ்லனா ஒரே ஒரு சதவிகிதம் தான். மீதி எல்லா வாயுக்களுமே சேர்ந்து நமக்கு 1% தான் இருக்கு. அதிகமாக இருக்கக்கூடியது மேஜர் பார்ட் 78%, ஆக்சிஜன்ங்கிறது 21, மீதி பிற வாயுக்கள் அப்படிங்கிறது 1% இந்த வழியில அப்படின்னு கலந்துருக்கு. சரிங்களா? சோ வளிமண்டலம் என்பது நமக்கு எப்படி சாதாரணமாக நம்ம வீட்டிற்கு மேல ரூஃப் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ரூஃப் அப்படின்னா என்ன? நம்மளுடைய வீடு கவர் ஃபுல்லுமே மேற்கூரை என்பது எவ்வாறு இருக்கு, நமக்கு தரக்கூடிய ஒரு மிக பாதுகாப்பான ஒரு உரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஓடோ அல்லது சீலிங்கோ எந்த வீடா இருந்தாலும் மேற்கூரை என்பது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அது போலதான் இந்த வளிமண்டலம், அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இந்த பூமியை நமக்கு மூடி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு உரை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேல என்ன இருக்கு, நமக்கு சன்லைட் இருக்கு இல்லைங்களா? சோ சன்னுல இருந்து நமக்கு என்ன வருது, லைட் ரேஸ் அப்படிங்கிறது வருது. அது போல இந்த சீசன் சேஞ்சஸ், ஒவ்வொரு சீசன்லயும் மழை, பனி, காற்று எல்லாமே வெளியில இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் தாங்கக்கூடியது. நம்ம வீட்டினுடைய கூரை நம்மளை எப்படி பாதுகாக்கிறதோ அது போல இந்த வளிமண்டலம் என்பது எதை பாதுகாப்பதற்காக இருக்கிறது அப்படின்னு கேட்டா நம்முடைய பூமியை பாதுகாப்பதற்கு. பூமியை ஒரு மேல் உரை போலதான் இந்த நம்ம எர்த் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நமக்கு கவர் பண்ணிருக்கு. அட்மாஸ்பியர் லைக் பிளாங்கெட். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா யூஸ்வலா என்ன பண்ணுவோம், நார்மலா நம்ம பிளாங்கெட் யூஸ் பண்ணி தான் படுத்துப்போம் இல்லைங்களா? போர்வையை போத்திட்டு நம்ம படுத்துப்போம் ஏதோ ஒரு கஷ்டமோ இல்ல குளிரோ பனி காத்து அப்படிங்கிற சீசன்ல எல்லாம். அது போல நம்முடைய பூமியை நமக்கு எப்படி பாதுகாக்கிறது, இந்த வளிமண்டலம் என்பது ஒரு போர்வை போல நம்மை பாதுகாக்கிறது. சோ getting from the too much of cold or too much of hot, ரொம்ப பனியும் வரக்கூடாது, அதே சமயத்துல நமக்கு வெயிலும் தாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சோ இந்த அட்மாஸ்பியரை எத்தனை டிவிஷனா நம்ம பிரிக்கலாம், எத்தனை லேயர்ஸா இதை இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டிவைடட் இன்டு 5 different layers. Atmosphere is divided into 5 layers. What are the 5 layers? என்னென்ன லேயர்களாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபுல்லும் ஒவ்வொரு உரை போன்ற அமைப்பு அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஒவ்வொரு உரைக்குமே ஒரு ஒரு பெயர் என்று இருக்கும் இல்லைங்களா? சோ அடிப்பகுதி, மேல் பகுதி அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக நமக்கு அது பாதுகாக்க
கூடியது. ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது எதுன்னு கேட்டா ட்ராப்போஸ்பியர். ட்ராப்போஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு அடிமண்டலம் அப்படின்னு சொல்றது. ஓகே, ட்ராப்போஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் தென் எக்ஸோஸ்பியர். இதுதான் 5 லேயர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய லேயர் அப்படின்னு கேட்டா ட்ராப்போஸ்பியர். ட்ராப்போஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், அடி வளிமண்டலம். வளிமண்டலத்தினுடைய அடி பகுதியை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ட்ராப்போஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். அடி வளிமண்டலம் என்பது. சோ அடி வளிமண்டலம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தாழ்வான பகுதி, பூமிக்கு நமக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு தாழ்வான பகுதி, கடல் மட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் உயரம். சோ இதுல என்னென்ன டீட்டெயில் நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப சீஷோர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இந்த லேயர்ஸ் இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரியணும். ஒவ்வொரு பேசேஜ்லயும் மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, இது கடல் மட்டத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லணும். காற்றுல நமக்கு வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டா 75%. ஸோ 75% அப்படிங்கறது ஆறுங்க இருக்கு. ஸோ இந்த அடுக்குல நமக்கு அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நீராவி நம்மள சுத்தி இருக்கு இல்லையா, அதே போல இந்த இடத்துலயும் நீராவி அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த ஒரு பிளேஸ்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கும். சோ யூஸ்வலாக நமக்கு மேகம், மழை, பனி இங்க என்ன இருக்கு, அதிகமாக இருக்கு. எல்லா வகையான நமக்கு அட்மாஸ்பியர்ல வரக்கூடிய எல்லா சேஞ்சஸுமே இந்த இடத்துல இருக்கு. ட்ராப்போஸ்பியர் அப்படிங்கிறது தான் நமக்கு லோவஸ்ட் லேயர். நமக்கு லோவஸ்டா இருக்கக்கூடிய லேயர் என்ன அப்படின்னு கேட்டா ட்ராப்போஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ சீ லெவல்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, நமக்கு 10 கிலோமீட்டர். சீ லெவல்ல இருந்து நமக்கு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் ட்ராப்போஸ்பியர் லேயர். ஸோ இதனுடைய டென்ஸ் லேயர் அப்படி வந்து ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் ஏர் கண்டென்ட். காற்று என்பது எவ்வளவு இருக்கு, நமக்கு 75% இருக்கு. அண்ட் தென் நமக்கு நீராவி அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு, வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது நமக்கு எல்லா இடத்துலயுமே நம்மள சுத்தி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்ம வாழக்கூடிய இந்த பகுதி வெதர் நம்மள சுத்தி என்ன இருக்கு, மழை காலத்துல மேகம் வரும், மழை வரும், அதே போலதான் அங்கேயும் இருக்கும். சோ எல்லா வெதர் சேஞ்சஸும் இந்த லேயர்ஸ்ல நமக்கு இருக்கு. சோ தான் ஃபர்ஸ்ட் லேயர் ட்ராப்போஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு லேயரும் இதே போல நமக்கு ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு லேயர்ஸ்ல என்னென்ன டீடைல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ராப்போஸ்பியர் அப்படிங்கிறது அடி வளிமண்டலம் அப்படின்னு சொன்னோம். அது போல அடுத்ததாக இருக்கக்கூடியது ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது படைமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். படைமண்டலம் அப்படிங்கிறது தான் அதற்கு அடுத்த அடுக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறத தமிழ்ல என்ன மண்டலம் சொல்லுவோம், படைமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். இது கடல் மட்டத்துல இருந்து நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, டாப் ஆஃப் த ட்ராப்போஸ்பியர் அப்படின்னு சொல்றது நமக்கு 50 கிலோமீட்டர். சோ கடல் மட்டத்திலிருந்து நமக்கு வந்துட்டு அது 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது ட்ராப்போஸ்பியர்ங்கிறது. சோ அடி வளிமண்டலத்திலிருந்து தொடங்கி நமக்கு நிலத்திலிருந்து மேல பார்க்கும்போது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்டா 50 கிலோமீட்டர். சோ 50 கிலோமீட்டர் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராப்போஸ்பியர்ல இருந்து நமக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணினா 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற அடுத்த லேயர் இருக்கு. சோ இந்த லேயர்ல இருக்கிறது முக்கியமான ஒரு பகுதி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எதுல ஹோல்ஸ் வருதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஓசோன் லேயர்ல. சோ இந்த ஒரு மண்டலத்துலதான் நமக்கு ஓசோன் அடுக்கு அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த புற ஊதா கதிர்கள் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஓசோன் நமக்கு இல்ல, ஓசோன் லேயர் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், நமக்கு நேரடியாக
இந்த சூரிய ஒளியிலிருந்தும் மற்ற ஒரு சில கதிர்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்மள பாதிக்கும். சரிங்களா? சோ அது இல்லாம பாதுகாக்கிறது தான் இந்த ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மண்டலத்துல ஓசோன் அடுக்கு அப்படிங்கிறது நம்முடைய கண், தோல்ல ஏற்படக்கூடிய ஒரு சில டிசீஸ் இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, ஈர்த்துக்குது. சோ இதுல என்ன இல்ல, நமக்கு வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது கிடையாது. இது இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டா -55 டிகிரி சென்டிகிரேட். இங்க இருக்கக்கூடிய வெப்பநிலையினுடைய அளவு -55 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க என்ன இருக்கு, நமக்கு ஓசோன் லேயர். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருந்து, கிரவுண்ட்ல இருந்து. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இங்க இருக்கக்கூடியது ஓசோன். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் இதனுடைய டெம்பரேச்சர் லெவல் என்ன அப்படிங்கிறது தான். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியர் பத்தி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய கருத்து. சோ இது நம்மளுடைய டிராப்போஸ்பியர் கிரவுண்ட் லெவல்ல இருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓசோன் லேயர் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், ஓசோன் லேயர் ஆகப்பட்டது அந்த அல்ட்ராவயலட் ரேஸ் எல்லாத்தையுமே நமக்கு அப்சர்வ் பண்ணி கொள்ளக்கூடிய அந்த தன்மையோட இருக்கும். ஏன்னா நமக்கு ஓசோன் நமக்கு வந்து டைரக்டா அந்த இடத்துல ஹோல்ஸ், இப்போ வந்து பூமி வெப்பமயமாதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது இல்லையா? அந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது என்னது, நமக்கு கடல் மட்டமாகப்பட்டது உயர 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 என்ன ஆகும், இந்த வெப்ப நிலை அதிகமாகும். அப்போ மேல இருக்கக்கூடிய நமக்கு அரணாக இருக்கக்கூடிய ஓசோன் படலமாகப்பட்டது நமக்கு டேமேஜ் ஆனா டைரக்டா சன்ரேஸ் அப்படிங்கிறது உள்ள வரும். அந்த காரணம் தான் நமக்கு அந்த வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட். ஸோ இப்ப ஓசோன் அடுக்குங்கிறது மனிதர் நமக்கு கண்ணு, தோல்ல ஏற்படுத்தக்கூடிய அந்த புற ஊதார் கதிர்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அது இழுத்துக்கிறதுனாலதான் அந்த கதிராகப்பட்டதை அந்த இடத்துல ஈர்த்து கொள்ளுது. சோ அந்த மாதிரி ஈர்த்து கொள்றதுனால நம்ம அதுல இருந்து பாதிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு டேமேஜஸ் என்ன வரல. ஓகே, நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னா நமக்கு -55 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது இங்க கிடையாது, நீராவி இங்க இல்ல. ஓகே, there is no water vapor. இந்த இடத்துல நீராவி என்பது இல்ல. சோ இந்த தகவல் தான் நமக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடியது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ட்ராப்போஸ்பியர்ங்கிறது. நெக்ஸ்ட் ஒன்னு ஸ்ட்ராட்டோஸ்பியர். ரிமைனிங் பிஃபோர் தட் we are going to one small activity. ஸோ இந்த சிமுலேஷன்ல நம்ம இந்த லேயர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னது, நமக்கு எர்த் இல்லைங்களா? ஸோ இந்த எர்த் அப்படிங்கிறது பாருங்க, எர்த் அட்மாஸ்பியர் ஹாஸ் அ சீரியஸ் ஆஃப் லேயர்ஸ் ஈச் வித் இட்ஸ் ஓன் ஸ்பெசிபிக் ட்ரெய்ட்ஸ் மூவிங் அப்வர்ட் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல். ஒன்னொன்னுமே பூமிக்கு மேற்பகுதியில எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். how many layers? yes, there are 5 லேயர்ஸ் இல்லையா? சோ ஷோ த லேயர்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு லேயர்ஸா பாருங்க இதுல நமக்கு வரும். சோ நம்ம 5 அடுக்குகள் தான் பார்த்தோம் இல்லையா? அந்த 5 அடுக்குமே நமக்கு இந்த இடத்துல ஒவ்வொன்னா வரும். சோ அந்த 5 அடுக்கையும் நம்ம என்ன பண்றோம், கரெக்டா இந்த இடத்துல சூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த அடுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ ஒவ்வொரு அடுக்கு அந்த அடுக்கினுடைய என்னென்ன பெயர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல சூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, 5 லேயர்ஸ். ஓகே, counted 1 2 3 4. so இங்க இருந்து 1 2 3 4 5 layers இருக்கு. so next one, இதுல என்னென்ன லேயர்ஸ் நமக்கு இருக்கு. so some layers names are typed here: ionosphere, troposphere, hydrosphere, mesosphere, lithosphere, exosphere, thermosphere, stratosphere. so different kinds of layers நேம் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை த ப்ராப்பர் லேயர்ஸ். என்னென்ன இருக்கு லேயர்ஸ்ங்கிறத நம்ம கரெக்டா இதுல சூஸ் பண்ணணும். ஓகே, நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லலாம். என்னென்ன யூ ஆர் ஆல்சோ
டு டூ தட் நீங்க என்ன பண்ணுங்க, இதுல எந்தெந்த லேயர் கரெக்ட் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நானும் டிக் பண்றேன் உங்களுடைய ஐடியா, பிகாஸ் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பிக்கலாம். உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட்டா இருந்ததுன்னா இது பத்தின தகவல் தெரிஞ்சிருக்கும். ஆர் அதர்வைஸ் இதுல என்னென்ன லேயர்ஸ்ங்கிறத நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இப்ப பார்த்தது என்னது, ஃபர்ஸ்ட் பார்த்தது ட்ராப்போஸ்பியர். சோ ட்ராப்போஸ்பியர் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ரெண்டாவது அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது. அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் மீசோஸ்பியர். தேர்ட் லேயர் இஸ் மீசோஸ்பியர். அண்ட் ஃபோர்த் ஒன் தெர்மோஸ்பியர். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸோஸ்பியர். ஸோ 5 லேயர்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சூஸ் பண்ணிருக்கோம். ரிமைனிங் 3s ஆர் நாட் பிரசன்ட். ட்ராப்போஸ்பியர் அண்ட் தென் மீசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், தெர்மோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த 5 லேயர்ஸ் தான் இப்போ நமக்கு வழியை சுற்றி இருக்கக்கூடிய மண்டலங்கள். ஓகே, நம்ம இப்ப சூஸ் பண்ணது கரெக்டா அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். எஸ், நம்ம சூஸ் பண்ணது எல்லாமே என்ன வண்ணத்துல இருக்கு, என்ன கலர்ல, கிரீன் கலர் டிக். சம் டீடைல்ஸ் அயனோ அண்ட் தென் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் இதெல்லாம் ரெட் மார்க்ல இருக்கு. ஸோ கரெக்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே கிரீன் டிக். ஸோ ஐ செலக்ட் த கரெக்ட் லேயர்ஸ். நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த செலக்ட் பண்ணது எல்லாமே சரியான ஒரு தகவல். என்னென்ன லேயர்ஸ் எல்லாமே நம்ம அந்த கிரீன் டிக் மார்க் இருக்கக்கூடியது மாத்திரம்தான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மண்டலங்கள். சரியா? சோ இதுதான் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சோ என்னென்ன லேயர்ஸ் அப்படிங்கறத அடுத்தது நம்ம இப்ப பார்க்கணும். ஓகே, சோ ஹியர் ஒவ்வொரு லேயருக்கு மேலையும் என்ன கொடுத்திருக்காங்க, பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன லேயர்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்ல செலக்ட் பண்ணினோம். இந்த பார்ட்ல அந்த ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் நேரா இந்த கரெக்டான நேமை என்ன பண்ணணும், நம்ம சூஸ் பண்ணி அந்த பாக்ஸ்ல பிக்ஸ் பண்ணணும். அந்தந்த மண்டலங்களினுடைய பெயர்களை அந்தந்த இடத்துல என்ன பண்ணணும், கரெக்டா நம்ம அதுல வைக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது என்னது, ட்ராப்போஸ்பியர் இல்லைங்களா, அடி மண்டலம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் ட்ராப்போஸ்பியர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்னது, ஸ்ட்ராட்டோஸ்பியர். செகண்ட் லேயர் இஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அண்ட் தேர்ட் லேயர் இஸ் மீசோஸ்பியர். சோ சென்டரா இருக்கக்கூடியது. ஓகே, தட் இஸ் மீசோஸ்பியர். And next one is thermosphere. Fourth one and exosphere. Okay, so first one troposphere, stratosphere, mesosphere, thermosphere, exosphere. அடிவளி மண்டலம். அடுத்தது படை மண்டலம்ங்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். மீசோஸ்பியர் அப்படிங்கிறது இடை மண்டலம். அது மேல் லேயர் 2 லேயர், கீழே 2 லேயர். திஸ் இஸ் இன் சென்டர் பிளேஸ். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் மீசோ, இடை மண்டலம் சொல்றோம். தெர்மோ அப்படின்னா வெப்பம் அப்படின்னு அர்த்தம். சோ அதன் பெயர் வெப்ப வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். மேல இருக்கிறது எக்ஸோஸ்பியர்ங்கிறது கடைசியா இருக்கக்கூடிய அவுட்டர் பார்ட். சோ திஸ் இஸ் வெளி அடுக்கு, எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிற பேர். சோ இந்த 5 லேயர்ஸ நம்ம ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கணும், எந்த லேயருக்கு அப்புறம் என்னென்ன லேயர்ஸ் வருது அப்படிங்கிறது. ஓகே, எஸ் சப்மிட் கொடுத்துட்டோம். 5 லேயர்ஸ் ஆர் பொசிஷன் கரெக்ட்லி. கரெக்டா இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், சூஸ் பண்ணி அந்தந்த லேயருக்கு அந்தந்த நேம் என்ன பண்ணிருக்கோம், இதுல கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ நெக்ஸ்ட், சோ பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த பிக்சர்ஸ நம்ம என்ன பண்ணணும், இதுல கரெக்டா பிக்ஸ் பண்ணணும். சோ அந்த பிக்சர்ஸ நம்ம கரெக்டா என்ன பண்ணணும், இப்போ இது என்னது, ஹாட் பலூன், ஃபைட்டர் ஜெட், மிட்டியார், ஆஸ்ட்ரோனட், சேட்டிலைட். எந்தெந்த லேயர்ல எது எது பாசிபிள் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், அதுல கரெக்டா சூஸ் பண்ணி வைக்கணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம இருக்கக்கூடிய ட்ராப்போஸ்பியர்ல ஹாட் பலூன் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இதுல எல்லாம் நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், எஸ் இந்த இடத்துல நம்ம இந்த
மீட்டியார் அப்படிங்கிறது இந்த லேயருக்கு சரியான ஒரு ஹாட் பலூன் அப்படிங்கிறது எங்க சூஸ் பண்ணணும், ஃபைட்டர் அண்ட் தென் மீட்டியார் எந்த பிளானட் சாரி எந்த லேயர்ல அப்படிங்கிறது, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் satellite and then astronaut. Okay, so இதுதான். So hot balloon அப்படிங்கிறதும் meteor, astronaut, satellite and then jet எந்தெந்த இடத்துல எது கரெக்டா சூஸ் பண்ணணும், கரெக்டா இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணது எல்லாமே அந்த இடத்துல கரெக்டா எந்தெந்த இடத்துல எது பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம இங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தா இந்த ஒரு சிமுலேஷன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்னென்ன லேயர் இருந்தது, அந்த ஒவ்வொரு லேயரும் எந்த சீரியஸ் கரெக்டா அதனுடைய லைன்ல நமக்கு 1 2 3 அப்படின்னு கரெக்டா நம்ம என்ன பண்ணினோம், பிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் எந்தெந்த பேர்ல எந்தெந்த இடத்துல இருந்தது அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மோர். எஸ், இப்ப பார்த்ததே இப்போ இந்த ஆக்டிவிட்டியில என்ன பண்ணலாம், நீங்க இதுல கரெக்டா சூஸ் பண்ணி சொல்லலாம். என்ன நல்லா இருக்கு, ஓசோன் லேயர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், ட்ராப்போஸ்பியர் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. தெளிவா இத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும், இந்த நம்ம படிச்ச அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது கரெக்டா நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னது, எக்ஸோஸ்பியர். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, நமக்கு என்ன வரும், நமக்கு ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடியது எக்ஸோஸ்பியர். ஃபர்ஸ்ட் வெப்பமண்டலம், வெளியடுக்கு அடுத்தது வெப்பமண்டலம், தெர்மோஸ்பியர். ஓகே, அண்ட் தென் சென்டரா இருக்கக்கூடிய பார்ட் என்னது, மீசோஸ்பியர். எஸ், மீசோங்கிறது இடைமண்டலம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ நம்ம என்ன பார்த்தோம், ட்ராப்போஸ்பியர். ட்ராப்போஸ்பியருக்கு அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர். So this is stratosphere. 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஏர், இதுதான் ஓசோனினுடைய அடுக்குகள். தெர்மோஸ்பியர், மீசோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ராப்போஸ்பியர் and then ozone layers. இதுல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கோம் இந்த பிளேஸ்ல. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராப்போஸ்பியர் இல்லைங்களா, அந்த மேல் இருக்கக்கூடியது. சோ இது ஓசோன் லேயர். இந்த லேயர் தான் என்ன வரும் நமக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகே, சோ அது நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஓசோன் லேயர் அப்படிங்கிறது டிராப்போக்கு மேல இருக்கிறது. அது எங்க இருக்குன்னு நம்ம படிச்சோம், நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிறது தான் ஓசோன் லேயர் இல்லையா. அந்த தகவல் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இதை சொன்னோம். சோ ஓசோன் மண்டலம் என்பது எங்க இருக்கு, நமக்கு எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா இரண்டாவது மண்டலமாகப்பட்ட ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் அது இருக்கு. சரிங்களா? சோ நம்ம அந்த இடத்துல அதுதானே என்ன பண்ணுது, புற ஊதா கதிர்கள்ல இருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தோம்ல. சோ அது இதுதான் நமக்கு ஓசோன் லேயர், இது ட்ராப்போஸ்பியர். சோ அந்த அடுக்கு கரெக்டா வராம இருக்காம நம்ம ட்ராப்போக்கு மேல இருக்கிறது தான் நமக்கு ஓசோன் லேயர். ஓகே, சோ அதை நீங்க கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. ஸோ
ஃபர்ஸ்ட் ரெண்டு லேயர்ஸ் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? சோ அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன மண்டலம் நம்ம பார்க்கிறது? இடைமண்டலம். ஓகே, இடைமண்டலம் அப்படின்னா எது? நமக்கு சென்டராக மேல இருக்கக்கூடியது ரெண்டு லேயர், அண்ட் தென் நடுவுல இருக்கிறது கீழே இருக்கக்கூடிய ரெண்டு லேயர், அதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கிறது தான் மீசோஸ்பியர். இடைமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ மண்டலம் அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன மண்டலம் இருக்கு, இந்த ரெண்டு ஒரு சிமுலேஷன் அண்ட் தென் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது 5 லேயர்ஸ். அந்த 5 லேயர்ஸ் எந்தெந்த கரெக்டான ஒரு பிளேஸ்ல அது கரெக்டா நமக்கு என்ன ஆயிருக்கு, சரியானபடி இருக்கு, அதுல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டீடைல் பார்த்திருக்கோம். தேர்ட் ஒன் இஸ் மீசோஸ்பியர். இந்த ரீஜன் நமக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருந்து இருக்கக்கூடிய இல்லைங்களா? சோ இதுக்கு மேல இருக்கிறது படைமண்டலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய, அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இடைமண்டலம். சென்டர் பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறதுனாலதான், படைமண்டலத்துக்கு மேல இருக்குங்கிறதுனால இதுக்கு இடைமண்டலம் பேரு. இது நமக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டா 85 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர். அண்ட் மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்றது கிரவுண்ட் லெவல்ல இருந்து நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, அப்வர்ட் ஹைட் ஃப்ரம் கிரவுண்ட், கிரவுண்ட்ல இருந்து தரை மட்டத்துல இருந்து இதனுடைய உயரமாகப்பட்டது எவ்வளவு தூரம் இருக்கு, கிரவுண்ட் லெவல்ல இருந்து 85 கிலோமீட்டர் அந்த உயரத்துல இருக்கு. சோ இதனுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது என்ன ஆகும், ரொம்ப 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 குறைவாக இருக்கும். ரொம்ப உயரம் அதிகமாக அதிகமாக எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். -1100 டிகிரி சென்டிகிரேட், 1100, அது எப்படி இருக்கு, மைனஸ்ல இருக்கு. அப்ப ரொம்ப நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது குறைவாக காணப்படும். இப்போ மேல இருக்கக்கூடிய விண்கற்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு மண்டலத்துலதான் இருக்கும். மிட்டியாஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நம்ம மிட்டியாஸ் எந்த லேயர்ல பிக்ஸ் பண்ணினோம், இந்த மீசோஸ்பியர்ல தான். சோ மிட்டியாஸ் அப்படிங்கிறது எந்த லேயர்ல இருக்கும், நமக்கு இந்த லேயர்ல தான் நமக்கு மிட்டியாஸ் அப்படிங்கிறது இருக்கும். சோ மிட்டியாஸ் இருக்கக்கூடிய லேயர் மீசோஸ்பியர், கிரவுண்ட் லெவல் அந்த 85 கிலோமீட்டர் நமக்கு உயரத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் -100 டிகிரி சென்டிகிரேட், மிட்டியாஸ் இந்த இடத்துல தான் இருக்கும். சோ இந்த மூணு டீடைல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த மீசோஸ்பியர்ல இருக்கக்கூடியது. சோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ரீஜியன்ல நமக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அடுத்ததாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், இத இடைமண்டலம் மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நமக்கு தரைமட்டத்தில இருந்து 85 கிலோமீட்டர் உயரத்துல பகுதி, அங்க இருக்கக்கூடிய வெப்பநிலை ரொம்ப குறைவாக இருக்கும். வெப்பனுடைய அளவு -1100 டிகிரி சென்டிகிரேட். சோ இங்க இருக்கக்கூடியது அதிகமாக எல்லா விண்கற்களும் எரியக்கூடியது இந்த பகுதியில தான். விண்கற்கள் இந்த மண்டலத்துல தான் என்ன ஆகும், முழுவதுமாக எரியும். சோ இந்த தகவல் தான் நமக்கு மீசோஸ்பியர்ல. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியர் அப்படிங்கிறது என்னது, வெப்ப வளிமண்டலம். அது அந்த பேரை பார்க்கும் போதே நமக்கு தெரியல அதுல என்ன அதிகமாக இருக்கும். எஸ், வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கறதுனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அத தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நமக்கு வெப்பநிலை அங்க குறைவா இருந்தது. இந்த இடைமண்டலத்துக்கு மேல ரொம்ப காற்று ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லலாம். இது வளிமண்டலத்துல இருந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ த லேயர் ஆஃப் வெரி ரேர் ஏர். நமக்கு ஏர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான், சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த மண்டலத்திற்கு வெப்ப வளிமண்டலம் அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருக்கு, மீசோஸ்பியருக்கு. தரைமண்டலத்துல இருந்து நமக்கு எங்க இருக்கு, வளிமண்டலத்துல இருந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய அடுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது வெளி அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு, இது வெப்ப வளிமண்டலம். சோ வெப்பமண்டலம், வெப்ப வளிமண்டலம் சொல்லலாம்.
500 கிலோமீட்டர். சோ கிரவுண்ட் லெவல்ல இருந்து நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? 1400, 400ல இருந்து ஆரம்பிச்சு 1500 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். இங்க காற்று என்பது அதனுடைய டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ரொம்ப தின்னா இருக்கக்கூடியது. The air here is extremely thin. இதுல இருக்கக்கூடிய நமக்கு அடர்த்தி எப்படி இருக்கும்? ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது தான் இந்த எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிற இந்த ஒரு லேயர். ஸோ 5 லேயர்ஸ் அப்படின்னு சொன்னா என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதுல 5 லேயர்ஸ் இருக்கும். அட்மாஸ்பியர்ல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேசஸ் இருக்கு. மேஜரா இருக்கக்கூடியது நைட்ரஜன் அப்படிங்கிறது 78%, ஆக்சிஜன்ங்கிறது 21%, அதர் கேஸ் அப்படிங்கிறது நமக்கு 1% இருக்கக்கூடியது. இதுதான் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர்னுடைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேசஸ் இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு? அதிகமான சதவிகிதத்துல இருக்கிறது நைட்ரஜன், ஆக்சிஜன்ங்கிறது 21%, மற்ற பிற வாயுக்கள் ஒரே ஒரு சதவிகிதத்துல இருக்கும். சோ வளிமண்டலமாகப்பட்டது பூமியை நமக்கு ஒரு அரணாக பாதுகாக்கக்கூடிய ஒரு அடுக்காக இருக்கக்கூடியது. அந்த அடுக்குகளை 5 அடுக்குகளா நம்ம பிரிக்கிறோம். அதுதான் ட்ராட்டோ அண்ட் தென் ஸ்ட்ராட்டோ, தெர்மோ அண்ட் மீஷோ, தெர்மோ அண்ட் எக்ஸோ அப்படின்னு 5 அடுக்குகள் பற்றி ஞாபகம் வச்சுக்கிட்டா எந்தெந்த அடுக்கு எந்தெந்த பிளேஸ்ல இருக்குங்கிறது தெரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ராப்போஸ்பியர் தான். நமக்கு ட்ராப்போஸ்பியர் அப்படிங்கிறது ட்ராப்போஸ்பியருக்கு மேல இருக்கக்கூடியது. ட்ராப்போஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் நடுவுல இருக்கிறது தான் ஓசோன் லேயர் அண்ட் தென் 3 லேயர்ஸ் வரும். ஸோ இந்த கான்செப்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ உங்களுக்கு எப்போ நடத்தின இந்த பாடத்துல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. எனக்கு இந்த சாப்டர் இத பத்தின தகவல் இன்னும் தெரியணும், இது எனக்கு புரியல இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா கேட்கலாம். அதர்வைஸ் இன்னைக்கு போயிட்டு என்ன நடத்தினமோ அதை எல்லாத்தையுமே தெளிவா நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழர்.